டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தக் லைஃப் திரைப்படத்தோட திரை விமர்சனம். மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தக் லைஃப். தக்கீஸ் பற்றிய கதைன்னு சொன்னாங்க. தக்கீஸ்னா ஏமாற்றுக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், பவாரியா கும்பல் போன்ற கேங்ஸ்டரை குறிக்கும் தலைப்புக்கேற்ற கதை தான். இந்த படத்தோட டீசர் வெளிவந்ததும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ரங்கராய சக்திவேல் நாயக்கர் காயல்பட்டினத்துக்காரன் சொன்னதும் இது நாயகன் பார்ட் டூ மாதிரி பிரமாதமான படமா இருக்கும்னு நினைச்சோம். ஏன்னா 38 வருஷத்துக்கு முன்பு 1987 வருடம் வெளிவந்த நாயகன் படம் தமிழ் சினிமாவின் மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். கல்ட் கிளாசிக் மூவி. நாயகன் மாதிரி ஒரு படம் சவுத் இந்தியன் மூவில இதுவரை வரவே இல்லை. பிற மொழி படம் பார்க்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாயகன் படத்தில் கமல்ஹாசனோட பேர் சக்திவேல். வேலு நாக்கியர்னு கூப்பிட்டாலும் அவரோட பேர் சக்திவேல். இந்த டீசர்ல ரங்கராய சக்திவேல் நாயக்கன் சொன்னதும் நாயகன் 2 மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்தோம். ஆனா நாயகன் கதை பாதி, மீதி செக்கச்சிவந்த வானம். 2 கதையை மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. புதுசா ஒண்ணுமே இல்லை. எல்லா காட்சிகளும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதுக்கா இவ்வளவு பில்டப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பேன் இண்டியா படங்கிறதால கதைக்களம் டெல்லியில் அமைச்சிருக்காங்க. போஸ்டர்ல தான் சிம்புவுக்கு சரிபாதி இடம். அவர் ஒரு 15லேருந்து 20 நிமிடம் தான் படத்தில் வரார். மொத்தமா கதையை தாங்கி நிற்கிறார் கமல்ஹாசன். இந்த படம் சில பேருக்கு புரியவே புரியாது. அந்த அளவுக்கு குழப்பத்தோட தான் படம் போகுது. பல படங்களை நம்ம பார்த்திருப்போம். நாயகனை வில்லன்கள் விரட்டி கொண்டே வருவாங்க. ஒரு அருவியிலையோ ஆற்றுலையோ கடல்லையோ குதிச்சிருவார். நாயகன் செத்துட்டாருன்னு வில்லங்க போயிடுவாங்க. அவர் எங்கேயாவது கரை ஒதுங்கி மலைவாழ் மக்களோ ஆதிவாசிகளோ நாயகனை குணப்படுத்தி மீண்டும் நாயகன் வில்லங்களை ரிவெஞ்ச் எடுத்து பழி தீர்ப்பார். இதை எத்தனை படத்துல தான் பார்க்கறது? இந்த படத்துலயும் இதுதான் கதை. முதல் பாதியிலே நமக்கு தெரிஞ்சு விடுவது கிளைமேக்ஸ் இப்படித்தான் முடியும். படத்தில் வன்முறை காட்சிகள் அதிக அளவில் இருக்கு. யூஏ சர்டிபிகேட்ல தான் படம் வெளிவந்திருக்கு. கர்நாடகாரங்க கொஞ்ச நாளா மழை நல்லா பெய்யறதால தண்ணீர் பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. தங்களோட இருப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கவலைப்பட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம்னு சொன்னதும் சிக்கனாடா சேகர்னு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அவங்க பங்குக்கு இந்த படத்தை உலக அளவில் ப்ரொமோஷன் செய்திருக்காங்க. இந்த படத்தோட வெற்றி